2 நிமிஷத்துல உங்க லைஃப் அப்படியே தலைகீழா மாறணும்னு ஆசையா இருக்கா? ஒரு சூப்பர் ஃபார்முலா உங்க வாழ்க்கைய வேற லெவலுக்கு கொண்டு போகணும்னா நான் சொல்ற இந்த நம்பர் 102வது சூறாவ கேளுங்க. 8 குட்டி குட்டி வசனங்கள் தான், ஒரு பக்கம் கூட வராது. ஆனா அத சும்மா ஓதாம புரிஞ்சு உள்வாங்கிக்கிட்டா போதும், உங்க வாழ்க்கையோட திசையே மாறிடும். நீங்க என்ன நினைச்சீங்களோ அது நடக்கும். ஆனா நீங்க நினைச்ச மாதிரி இல்லாம இன்னும் பல மடங்கு சிறப்பா. இது ஒரு மேஜிக் இல்ல, நிதர்சனம். நாம இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? காலையில எழுந்ததும் கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடியே மொபைல் ஸ்க்ரோலிங் தான் முதல் வேலை. காபி குடிச்சிட்டு நியூஸ் சேனல போட்டா, அவன் புது கார் வாங்கிட்டான், இவளுக்கு பெரிய பங்களா ஆச்சு, எனக்கு மட்டும் ஏன் இன்னும் இதெல்லாம் கிடைக்கல என்று ஒரு உள்மனக்குரல் கிளுகிளுக்க ஆரம்பிக்கும். பங்களா, பைசா, இதெல்லாம் தான் நம்மள ஓட்டிக்கிட்டு இருக்கு. நிஜம்தானே? இதனால என்ன ஆகுது? ஒரு பெரிய டார்கெட் வைப்போம், அதை அடைய முடியலனா மனசுக்குள்ள ஒரு டென்ஷன், ஒரு பதட்டம். சரி, ஒரு வழியா அதை அடைஞ்சிட்டா அடுத்த டார்கெட் என்னன்னு தேட ஆரம்பிச்சுடுவோம். இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி, ஒரு லூப். இதுல நாம சிக்கிக்கிட்டு இருக்கோன்னு நமக்கே தெரியல. குர்ஆன் இந்த நிலைக்கு ஒரு பேரு வச்சிருக்கு, அதாவது தகாசுர். இதோட அர்த்தம் என்னன்னா அதிகப்படுத்தல் அல்லது குவித்தல்னு சொல்லலாம். இந்த தகாசுர் அப்படிங்கிறது வெறும் பணம் சேர்க்கிறது மட்டும் இல்ல, அது ஒரு போட்டி மனப்பான்மை. யார் அதிகமா பொருள் சேர்க்கிறாங்க, யார் அதிகமா பதவி அடைகிறாங்க, யார் அதிகமா லைக்ஸ் வாங்குறாங்க, யார் அதிகமா ஃபாலோவர்ஸ் சம்பாதிக்கிறாங்கன்னு ஒரு முடிவில்லாத ஓட்டம். இந்த ஓட்டத்துல நாம எதை இழக்கிறோம்னு தெரியுமா? நிம்மதியை, சந்தோஷத்தை, ஏன் நம்ம வாழ்க்கையோட உண்மையான நோக்கத்தையே. ஒரு விஷயத்தை அடைஞ்சா ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா இருக்க முடியாம அடுத்த விஷயத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சுடுறோம். இது ஒரு நோய் மாதிரி நம்ம சமூகத்தை புடிச்சு ஆட்டிட்டு இருக்கு. இந்த நோய் நமக்குள்ள எவ்ளோ ஆழமா வேரூன்றி இருக்குன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த தகாசுருங்கிற மாய வலையிலிருந்து நம்மை விடுவிக்கத்தான் சூரத்து தகாசுர் வந்தது. அல்லாஹ் இந்த சூறாவில் ஒரு தெளிவான எச்சரிக்கையை கொடுக்கிறார். செல்வத்தை பெருக்கும் ஆசை உங்களை அல்லாஹ்வை விட்டும் பராக்காக்கிவிட்டது. நீங்கள் மண்ணறைகளை சந்திக்கும் வரை. இது வெறும் ஒரு வார்னிங் மட்டும் இல்ல, இது ஒரு ரூட் மேப், நம்ம வாழ்க்கையோட உண்மையான திசைய காட்டுற ஒரு வழிகாட்டி. நீங்க நினைக்கிற வெற்றி, பணம், பதவி, புகழ் இதெல்லாம் தவறுன்னு இந்த சூறா சொல்லல. ஆனா இதையெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையோட முதல் இலக்கா வச்சுக்கிட்டா கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஒருபோதும் உண்மையான நிறைவே கிடைக்காது. ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டீங்க. இந்த சூறா என்ன செய்யுதுன்னா உங்க கண்ணை திறக்குது. ஒரு புது லேன்ஸ் கொடுத்து உலகத்தை வேற கோணத்துல பார்க்க வைக்குது. உங்க பிரையாரிட்டி லிஸ்ட அப்படியே ரீசெட் பண்ணுது. நீங்க உங்க மனசுல எழுதி வச்சிருந்த நான் இதை அடையணும், அதை வாங்கணும் அப்படிங்கிற வாண்டட் லிஸ்ட் எல்லாம் அழிச்சு அதுக்கு பதிலா உண்மையான விஷயங்களை கொடுக்குது. அதாவது அகிரா, மறுமை வாழ்வு, வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் மற்றும் நிலையான அமைதி. இது ஒரு உடனடி தீர்வு இல்ல, ஆனா ஒரு நிரந்தரமான மாற்றம். உங்க மனசுல ஒரு புதுவிதமான தெளிவை, ஒரு நிம்மதியை இந்த சூறா விதைக்கும். இந்த வசனம் ஒரு பலார்னு கன்னத்துல அரைஞ்ச மாதிரி. நீங்க செத்து போய் மண்ணுக்குள்ள போற வரைக்கும் இந்த போட்டி ஓட்டம் தொடரும். இது ஒரு மரண நினைவுபடுத்தல், டெத் ரிமைண்டர். நாம எல்லோரும் ஒரு எக்ஸ்பைரி டேட் கொண்டவங்க. ஆனா நாம வாழும் வாழ்க்கைய பார்த்தா என்னைக்கும் சாக மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. மரணம்ங்கிறது ஒரு நாள் வரும். அதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல என்ன செய்ய போறோம்? என்ன சேர்த்து வச்சாலும் கடைசில மண்ணுக்குள்ள தனியாதானே போகணும். அப்போ இந்த ஓட்டத்துக்கு என்ன அர்த்தம்? அவ்வாறில்லை. விரைவில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பின்னர் அவ்வாறல்ல, விரைவில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இந்த 2 வசனங்களும் ஒரு விஷயத்தை அழுத்தமா சொல்றதுக்காக திரும்ப திரும்ப வருது. இப்ப நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, ஆனா ஒரு நாள் கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. என்னத்த புரிஞ்சுப்போம்? இந்த உலக வாழ்க்கை ஒரு மாயை, ஒரு தற்காலிகமான விஷயம். மறுமை வாழ்க்கைதான் நிரந்தரம். இந்த உண்மை இப்போ நமக்கு மறைக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒரு நாள் அது வெளிச்சத்துக்கு வரும்.
அப்போ நம்மளோட இந்த உலக ஆசைகள் எல்லாம் எவ்வளவு அற்பமானதுன்னு புரியும். அவ்வாறல்ல, மெய்யான அறிவை கொண்டறிந்திருப்பீர்களானால் அந்த ஆசை உங்களை பராக்காக்காது. நிச்சயமாக அவ்வாசையால் நீங்கள் நரகத்தை பார்ப்பீர்கள். பின்னும் நீங்கள் அதை உறுதியாக கண்ணால் பார்ப்பீர்கள். பின்னர் அந்நாளில் இம்மையில் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த அருட்கொடைகளைப் பற்றி நிச்சயமாக நீங்கள் கேட்கப்படுவீர்கள். அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு அருட்கொடையையும் எப்படி பயன்படுத்தினோம்னு கேள்வி கேட்கப்படுவோம். இந்த வாழ்க்கையில நாம சந்தோஷமா இருந்தோமா, மத்தவங்களுக்கு உதவியா இருந்தோமா, அல்லாஹ்வுக்கு நன்றியோட இருந்தோமான்னு எல்லாமே கணக்கு எடுக்கப்படும். இதுதான் நம்மளோட ஸ்கோர் கார்டு. யோசித்துப் பாருங்கள். நடு இரவு எல்லோரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்கள் கண்கள் மட்டும் திறந்தே இருக்கின்றன. தீர்க்கவே முடியாத கவலைகள் நெஞ்சை அழுத்துகின்றன. பிள்ளைகளின் எதிர்காலம் என்ன ஆகுமோ? கழுத்தை நெரிக்கும் இந்த கடனை எப்படி அடைப்பது? இந்த நோய் எப்போது குணமாகும்? மனசுல ஏன் ஒரு நிம்மதியே இல்லை? இப்படிப்பட்ட பாரங்களோடு எப்போதாவது தூக்கமின்றி தவித்திருக்கிறீர்களா? நம்முடைய துஆக்கள் கேட்கப்படவில்லையோ என்ற ஏக்கம் உங்களுக்குள் இருக்கிறதா? இந்த உலகத்தில் நாம் மட்டும் தனியாக விடப்பட்டுவிட்டோமோ என்று உணர்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. இரவின் அந்த ஆழமான, அமைதியான நேரத்தில் உங்கள் அத்தனை கவலைகளையும் தீர்க்கக்கூடிய, உங்கள் இறைவனோடு உங்களை நேரடியாக பேச வைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. அந்த நேரத்தில் அகிலங்களின் அதிபதி உங்களுக்காகவே காத்திருக்கிறான். ஆம், இரவின் கடைசி பகுதியில் கருணைகளின் நாயகன் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வந்து கேட்கிறான். என்னிடம் பிரார்த்திப்பவர் யாரும் உண்டா? நான் அதை ஏற்கிறேன். என்னிடம் கேட்பவர் யாரும் உண்டா? அவருக்கு நான் கொடுக்கிறேன். என்னிடம் பாவ மன்னிப்பு கோருபவர் யாரும் உண்டா? அவரை நான் மன்னிக்கிறேன் என்று அழைக்கிறான். இந்த அற்புத நேரத்தை நாம் எப்படி சரியாக பயன்படுத்துவது? இந்த தங்கமான வாய்ப்பில் நம் கண்ணீரையும் கவலைகளையும் இறைவனிடம் எப்படிச் சொல்வது? இதற்காகவே நம் உயிருக்கும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கொரு பொக்கிஷத்தை கற்றுத்தந்திருக்கிறார்கள். அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக எழும்போதெல்லாம் தவறாமல் ஓதிய ஒரு அற்புத துஆ. அது உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, உங்கள் உள்ளத்திற்கும் ஆன்மாவுக்கும் ஒருவிதமான அமைதியையும் பலத்தையும் தரும். தஹஜ்ஜுத் தொழுகை என்பது சும்மா ஒரு உபரியான வணக்கம் கிடையாது. அது படைத்தவனுக்கும் நமக்கும் இடையேயான ஒரு பர்சனல் உரையாடல். பகல் நேர இரைச்சல், வேலை பளு, அடுத்தவங்க பார்வை என்று எதுவுமே குறுக்கிடாத ஒரு தனிமையான சந்திப்பு. சும்மா யோசித்துப் பாருங்கள். இந்த உலகத்தில் ஒரு பெரிய தலைவரையோ அதிகாரியையோ சந்திக்க வேண்டும் என்றால் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும். ஆனால் இந்த அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ்வே நம்மை கூப்பிடுகிறான். வா, உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று நமக்காகவே முதல் வானம் வரை இறங்கி வருகிறான். இந்த வாய்ப்பை விட பெரிய பாக்கியம் வேறு என்ன இருக்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் தஹஜ்ஜுத் தொழுகை ஒரு நாளும் பிரிக்க முடியாத அங்கமாக இருந்தது. அவர்களின் பாதங்கள் வீங்கும் அளவுக்கு இரவில் நின்று வணங்குவார்கள். ஏனென்றால் அந்த நேரத்தில் இறைவனுடன் கொள்ளும் தொடர்பு அவர்களுக்குள் அளவிட முடியாத மன வலிமையையும் ஆன்ம பலத்தையும் கொடுத்தது. பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ளும் சக்தியையும் தந்தது. இந்த தஹஜ்ஜுத் நேரம் என்பது இஷா தொழுகைக்குப் பிறகு ஃபஜ்ருடைய நேரத்திற்கு முன் உள்ள நேரமாகும். குறிப்பாக இரவை 3ஆக பிரித்து அதன் கடைசி பகுதியில் எழுந்து தொழுவது ரொம்பவே சிறந்தது. அந்த நேரத்தில் கேட்கப்படும் துஆக்கள் ஒருபோதும் திருப்பி அனுப்பப்படுவதில்லை. நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையையும் அல்லாஹ் செவியேற்கிறான். அந்த நேரத்தில் நாம் கேட்கும் துஆ நம் வாழ்க்கையின் போக்கையே மாற்றும் சக்தி கொண்டது. ஆனால் என்ன கேட்பது, எப்படி கேட்பது என்ற கேள்வி வரலாம். அதற்காகத்தான் நம்முடைய வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முழுமையான, மிக அழகான துஆவை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம லக்கல் ஹம்த் அன்த நூருஸ் ஸமாவாதி வல் அர்த் வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்த் அன்த கையிமுஸ் ஸமாவாதி வல் அர்த் ومن فيهن ولك الحمد أنت الحق ووعدك حق وقولك حق ولقاؤك حق والجنة حق والنار حق والساعة حق
والنبيون حق ومحمد حق. اللهم لك أسلمت وعليك توكلت وبك آمنت وإليك أنبت وبك خاصمت وإليك حاكمت فاغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت. أنت المقدم وأنت المؤخر، لا إله إلا لا أنت، لا حول ولا قوة إلا بالله. துஆவின் பொருள்: இறைவா, உனக்கே புகழனைத்தும். வானங்களுக்கும் பூமிக்கும் அவற்றுக்கு இடைப்பட்டவைகளுக்கும் நீயே ஒளியாவாய். உனக்கே புகழனைத்தும். வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்டவைகளையும் நிர்வகிப்பவன் நீயே. உனக்கே புகழனைத்தும். நீயே மெய்யானவன். உனது வாக்குறுதி மெய்யானது. உன் சொல் மெய்யானது. உன்னை நாங்கள் சந்திப்பது மெய்யானது. சொர்க்கம் மெய்யானது. நரகமும் மெய்யானது. யுக முடிவு நாளும் மெய்யானது. நபிமார்கள் மெய்யானவர்கள். முஹம்மதும் மெய்யானவர். இறைவா, உனக்கே கட்டுப்பட்டேன். உன் மீது நம்பிக்கை வைத்தேன். உன்னையே நம்பினேன். உன்னிடமே மீள்கிறேன். உன்னைக் கொண்டே வழக்குரைக்கிறேன். உன்னிடமே தீர்ப்பு கோருகிறேன். எனவே நான் முன் செய்தவைகளையும் பின்னால் செய்யவிருப்பதையும், நான் இரகசியமாகச் செய்ததையும் நான் வெளிப்படையாகச் செய்ததையும் மன்னிப்பாயாக. நீயே முற்படுத்துபவன், நீயே பிற்படுத்துபவன். உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை. இந்த அற்புத துஆவை இன்றிலிருந்தே உங்கள் தஹஜ்ஜுத் தொழுகையில் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் ஒரு பேப்பரில் எழுதி வைத்துப் பார்த்து ஓதுவதில் தவறில்லை. போக போக இன்ஷா அல்லாஹ் மனப்பாடமாகிவிடும். ஒவ்வொரு நாளும் இரவின் அமைதியில் எழுந்து உலூ செய்து 2 ரகத்கள் தொழுதுவிட்டு பின்னர் கையேந்தி இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்கள் இறைவனுடன் பேசுங்கள். அதன் பிறகு உங்கள் தனிப்பட்ட தேவைகளை உங்கள் தாய்மொழியில் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் வார்த்தைகளைக் கொண்டு கேளுங்கள். உங்கள் கண்ணீரை அவனிடம் கொட்டுங்கள். நிச்சயமாக அவன் உங்கள் அழைப்புக்கு பதிலளிப்பான்.